ஒவ்வொரு கட்சின்றது அந்தந்த குடும்பங்களை போன்றது. அந்த உள்ளுக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் வந்தால் அதை உள்ளுக்குள்ளேயே தீர்த்து கொள்ளணும். அதனால் இதை பகிரங்க வழியில் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. அதை பற்றி வெளியில் பகிரங்கமாக விமர்சிக்கிறதுக்கு இல்லை. இது எங்களோட குடும்ப பிரச்சனை மாதிரி. ஆனால் எங்களுடைய கட்சியை விழுத்தோணுமன்ற நோக்கத்தோடு விமர்சனங்களை அள்ளி வீசினோம். வெளியில் உள்ள ஆக்கள் விமர்சிக்கக்கூடாதுன்ற ஒரு அன்பு கட்டளை தான் போடுறாரு. அதையும் விமர்சித்து கொண்டிருக்கணும். எங்களோட சண்டையை கடைசி வரையும் சண்டை என்று நீங்கள் தான் சொல்றீர்கள், நான் சொல்ல இல்லை சண்டை என்று. நாங்கள் சொல்லவில்லை. உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களே அது அவைகள்ட்ட தான் நீங்கள் இருக்கணும். வேணுண்டா அவை மூட்டி விடுறாக்கள்லாம் இப்படியான பிரச்சனையை சொல்லி கொண்டிருக்கோம். இப்போ நீங்கள் சிறியண்ணேற்ற கேட்குற கேள்வியை சிறியண்ணேற்று தான் கேட்குவோம். மற்றது வேறு மக்கள் சொல்லு வேண்டாம், அந்த மக்கள்கிட்ட கேளுங்க. உண்மையை தான் சொல்லணும். அந்த வகையில் நான் இந்த உண்மையை சொல்றேன். நிச்சயமாக சொல்லக்கூடாதா இல்லாட்டி அப்படி இல்லையம்மா. இப்போ உங்களோட குடும்பத்திலே ஒரு பிரச்சனை நடக்குது, அதை அடுத்த ஆள் கேட்குது என்றால் நீங்கள் என்ன செய்வியா? அது எங்களுக்கு இல்லை என்று தான் சொல்லுவீங்க. இது குடும்ப பிரச்சனை, இது குடும்பம் தான். நான் நினைக்கிறேன் இல்லை 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 நான் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதா நான் இப்போ நேற்றும் படுத்தின அறிக்கை போனேன். ஒரு தரையும் கட்சியிலிருந்து விலத்தவும் மாட்டோம் சீராக. ஏனெண்டா விலத்தி என்னென்று விடுறோம்? குடும்பம் வேண்டாம், நாங்கள் ஒரே குடும்பம் வேண்டாம் என்னென்று விலத்தி விடுறோம். சுமந்திரன் அவர்கள் இப்போ செயலாளராக இருந்து கொண்டு அப்போ அவர் அந்த அறிக்கையை விட்டார். அதையும் ஆக ஏதோ இறுக்கமான போக்கிலே என்ற மென்மையாக தான். வணக்கம். மற்றும் ஒரு நேர்காணலில் இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய நேர்காணலில் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பாக பல விடயங்களை பேச போகின்றோம். அந்த வகையில் தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரான ரவிகிரண் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். குறிப்பாக தற்போதைய காலத்தில் பார்க்கிற போது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள் என்ற ரீதியில் தமிழரசு கட்சியினுடைய பங்கு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அந்த வகையில் தற்போது பார்க்கிற போது சமகாலத்தில் இந்த கட்சிகளுக்குள்ளேயே உட்பூசல்கள் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் வெளிப்படையாகவே தெரிகிறது. ஆக இந்த கட்சிக்குள் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஒரு நிலைப்பாடு பற்றி எப்படி பார்க்கின்றீர்கள்? கட்சிகளுக்குள்ள நடுக எல்லா கட்சிகளையும் பிரச்சனைகள் வர்றது வழக்கம்தானம்மா. அதை அந்தந்த இப்போ சிங்கள கட்சிகளோ தமிழ் கட்சிகளோ எல்லாத்துலேயும் பிரச்சனை இல்லைன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாத என்ன பிரச்சனை அது அந்தந்த குடும்பங்கள். இப்போ அதாவது ஒவ்வொரு கட்சின்றது அந்தந்த குடும்பங்களை போன்றது. அந்த உள்ளுக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் வந்தால் அதை உள்ளுக்குள்ளேயே தீர்த்து கொள்ளணும். அதனால் இதை பகிரங்க வழியில் சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. ஏனென்றால் அப்படி பெரிய ஒரு பூதாகாரமான பிரச்சனை இல்லை. நிச்சயமாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அது கட்சிக்குள்ளே தலைமைகள், தலைவர், செயலாளர், அரசியல் துறை, மற்றது மத்திய குழு என்று சொல்லி அது அதுக்குள்ளேயே முடிக்காமல் வெளியில் வந்தால் அது உங்களை எல்லாருக்கும் தெரிய வருந்தானே. அதனால் அது சின்ன சின்ன பிரச்சனை. அதனால் அதை பற்றி வெளியில் பகிரங்கமாக விமர்சிக்கிறதுக்கு இல்லை. இது எங்களோட குடும்ப பிரச்சனை மாதிரி. நீங்கள் சொல்வது போன்று இது ஒரு குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் தமிழரசு கட்சி என்பது தமிழ் மக்களுக்கான ஒரு அடையாளமாக தோன்றியது தானே. அப்படி இருக்கிற போது நீங்கள் சொல்வது உண்மைதான், கட்சிகளுக்குள் பிரச்சனைகள் வருவது நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை கட்சிகளுக்குள்ளே தானே தீர்க்க வேண்டும், நீதிமன்றம் வரை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை தானே. என்ற நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் கோரிக்கைகளை விடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் கட்சிகளுக்குள்ளேயான பிரச்சனையை இந்த அரசாங்கத்தினூடாக, அதாவது நீதிமன்றத்தினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி போவது எந்த வகையில் நீதிமன்றத்திலே அது தேர்தல் நடந்த முறையில் உள்ள சிக்கல்களாக கொண்டு போனது. அது கூட இணக்கப்பாட்டுக்கு வரும், எந்த பிரச்சனையும் இருக்காது. இதே நேரத்தில் பார்க்கிற போது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய விடயங்களை விமர்சிப்பது என்பது வெளிப்படையாக விமர்சிக்க தேவையில்லைன்னு சொல்லி. ஆனால் ஒரு சரியான ஒரு ஜனநாயக வழியில் இருக்கக்கூடிய கட்சி என்ற ரீதியில் அந்த கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய விடயங்கள் தவறாக போகிற போது அந்த கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அந்த கட்சியை பற்றி மக்களிடம் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குதானே. இல்லை, நிச்சயமாக தவறாக ஒன்றும் போயில்லை. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இது பூதாகாரமான பிரச்சனையண்டு இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி தாய் தகப்பன் என்ற வகையிலே இதுவும் சும்மா கருத்து முரண்பாடுகள் வாரதாக இருக்கும். அப்படி ஒரு கருத்து முரண்பாடு தான் அது தீர்க்கப்படும்.
உள்ளுக்குள்ளேயே அதை விமர்சனமாக கொண்டு வந்து இப்போ எந்த கட்சிகளில் அப்படி விமர்சனங்கள் இல்லாமல் இருக்குது. ஆனால் எங்களுடைய கட்சியை விழுத்தோணுமன்ற நோக்கத்தோட விமர்சனங்களை அள்ளி வீசுவினம் வெளியில் உள்ள ஆக்கள். அப்போ அவியல் தங்களோட கட்சிகளை பார்க்கணுமே ஒழிய அதே மாதிரி எங்களோட கட்சியை எங்களுடைய தலைமை பீடங்கள், தலைமை செயலாளர் மற்ற நிர்வாகம், அரசியல் பீடம், மத்திய குழு கண்டு அது பார்த்து கொள்ளும். இதில் இப்போ விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அல்லது வெளியில் எடுத்து விடுற அளவுக்கு பெரிய பிரச்சனை உண்டும் எங்களுக்குள்ள இல்லை. நான் ஏற்கனவேயும் சொல்லி கொண்டு தான் பாருன், இதே விடயம்தான். இதில் சொல்லக்கூடியதை மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் ஜனாதிபதி சட்டத்தினி சுமந்திரன் அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார், தங்களுடைய உறுப்பினர்கள் கட்சியை பற்றி விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லி. ஆக பிரச்சனை இல்லாட்டி ஏன் அவர் அப்படி வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும்? இல்லை, யாராவது ஒரு ஆள் 2 பேர் அப்படி விமர்சித்தால் அதை நிர்வாகம் கட்டுப்படுத்துது. அப்போ அது அந்த வழியில் என்னென்றால் இப்போ நான் சொல்கிற விதமும் அவர் சொல்கிற விதமும் ஒன்று தான். இப்போ ஏனென்றா அவர் சொல்கிற விதம் விமர்சிக்கக்கூடாதுன்ற ஒரு அன்பு கட்டளை தான் போடுறார். அதையும் விமர்சித்து கொண்டிருக்கிறோம். இப்போ என்னென்றால் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களிடத்தே வலுப்பெற்ற ஒரு கட்சி. அதைத்தான் தேசிய தலைவர் கூட சுட்டி காட்டினது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் எங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லையம்மா. அந்த சின்ன சின்ன முரண்பாடுன்றால் அந்த முரண்பாடுகள் தீர்த்து கொள்ளப்படும். ஆனால் ஜனநாயக ரீதியாக அரசியல் குழு கூட்டம், மற்றது மத்திய குழு எல்லாம் ஒழுங்காக நடைபெற்று கொண்டு வர ஒரு கட்சி என்றால் இலங்கை தமிழரசு கட்சி தான். அந்த வகையில் நான் என்னுடைய வகைபாகத்தை தான் நான் அதில் சொல்லணும். அதுக்கு மேலே இருக்கிற தலைவர்கள் தங்களோட பங்குகளை செய்து கொண்டிருப்பினோம். அதனால் இது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை என்றதை சொல்லி வைக்க விரும்புகிறேன். உண்மையிலே இந்த கட்சியை பார்க்கிற போது அது வரலாற்று ரீதியாக மிக முக்கியமாக எங்களுக்கு தெரியும் எப்படி அதனுடைய வரலாறு இருந்ததுன்னு சொல்லி. ஆனால் அந்த கட்சிகளுக்குள்ளேயே பிளவுகள் ஏற்பட்டு 4 துண்டாய் போனது, பிறகு ஒரு பெயர் மாற்றம் இடம்பெற்றது, இப்போது ஒரு கட்சியாக பிரபல்யம் அடைந்திருக்கிறது. அதே நேரத்தில் பார்க்கிற போது இப்போ மக்களுக்கு தமிழரசு கட்சி மீதான வெறுப்பு தற்போது இருக்கா? ஏன்னு சொல்லி சொன்னால் பாராளுமன்ற தேர்தலாகட்டும், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களையும் குறிப்பிட்ட சில விடயங்களை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. தேசிய மக்கள் சக்தி சில வெற்றிகளை இப்போ யாழ் மாவட்டத்தில் பார்க்கிற போது பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கின்றார்கள். இப்படியாக நிலையில் தற்போதும் தமிழரசு கட்சி மீதான மக்களுடைய அந்த பார்வை எப்படியாக இருக்கிறது? நிச்சயமாக உண்மையான தமிழர்கள், அதாவது தேசிய பற்றோடு இருக்கிற தமிழர்கள், தேசிய பற்றோடு இருக்கிற தமிழர்கள் தமிழரசு கட்சிக்கு தான் வாக்கு போடுவார்கள். இன்றைக்கு மக்கள் மத்தியில் பெருமளவான மக்கள் அரசாங்கத்தின் கெடுபிடிகளால் வெளிநாடுகளுக்கு போய்கொண்டிருந்தாலும் அந்த குறைந்த எண்ணிக்கையில் இருந்தும் கூட 8 பேர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றால் இலங்கை தமிழரசு கட்சியாக. அப்போ தமிழ் தேசியத்தோடு பயணிக்கிற கட்சிகளை நான் விமர்சிக்கிறே இல்லை. ஆனால் தமிழரசு கட்சியை தான் மக்கள் நம்புது. ஆனால் இப்போ குறைஞ்சது காரணம் மக்கள் அரசாங்கத்தின் கெடுபிடிகளால், நிலப்பறிப்புகளால், கடலில் தொழில் செய்யலாது, கால்நடைகளுக்கு மேய்ச்சல் தரைகள் இல்லை, இப்படியான எல்லா பக்கத்தாலேயும் தங்களுக்கு நெருக்கடி என்றதால் வெளிநாடுகளுக்கு போய்கொண்டிருக்கைகளில் எங்களோட ஆக்களின் எண்ணிக்கை குறையுது, பிறப்பு வீதம் குறைய இருக்குது தமிழ் மக்களிடத்தே. மற்ற வெளிநாட்டுக்கு அங்கே போய் ஆண் இருக்கேக்க பெண் இங்கே இருக்கிறா, இப்படியான பல விடயங்களை சுட்டி காட்டலாம். அந்த வகையிலையும் இப்போ கூட 8 பேர் வந்திருக்கனால் அது முந்தியிருந்த சனத்தொகையோடு ஒப்பிட்டு பார்க்க இன்னும் கூடுதலாக தான் வந்திருக்கும். அந்த அவ்வளோ சனமும் இங்கே இருந்திருந்தால் தமிழரசு கட்சியை தமிழ் மக்கள் வெறுக்கவே இல்லை. ஆனால் தமிழரசு கட்சிகளை ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு வெளிப்படையாக ஒரு முரண்பாடுகள் தோன்றப்பட்டாலே அதுக்குள்ள கட்சிக்கு அலசி ஆராயப்பட்டு அதுக்கு தீர்க்கமான முடிவுகளை கொண்டறிவினமே ஒழிய எங்களோட தமிழ் தலைமைகள் என்று நான் எங்களோட தமிழ் தலைமைகள் என்று இருக்கிற எல்லாரையும் தான் சொல்கிறேன். அப்படி கொண்டறிய இது பிரச்சனையை உருவாக்கி விடணும், மற்றவர்களுக்கு தலை சாய்க்கணும் என்ற எண்ணம் இல்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், அரசியல் பீடம் ஒழுங்காக 3 மாதத்துக்குள்ளே, அதாவது மாதாந்தம் இல்லாத 3 மாதத்துக்குள்ளே கூடுது, மத்திய குழு கூடுது. இப்படி ஒரு கூடி கதைச்சு தீர்மானித்து
நடக்கிற ஒரே ஒரு கட்சியான தமிழரசு கட்சியாக. மற்ற கட்சிகள் இப்படி கூறுறதாக நீங்கள் எந்த கட்சியாவது இருக்கா சுட்டி காட்டுங்கோ. ஆனால் கூடி அதில் தீர்மானம் எடுத்து அந்த பொறுப்பானவர்கள், நான் மத்திய குழுவுக்கு இல்லை, நான் அரசியல் படத்துக்கே இல்லை, எனக்கு பாராளுமன்ற உறுப்பினராக நான் இருக்கிறேன், மற்றது அதுக்கு கீழ்ப்பட்ட சபைகளில் இருக்கிறேன், என்னுடைய வகைவாகம் எங்கே நான் கதைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதோ நான் கதைப்பேன். அதே நேரத்தில் அதுவும் உள்ளுக்கான் இருக்கும். எங்களோட சண்டையை கடைசி வரையும் சண்டை என்று நீங்கள் தான் சொல்றீர்கள், நான் சொல்ல இல்லை சண்டை என்று. நாங்கள் சொல்லவில்லை, உங்களுடைய கட்சியில இருக்கக்கூடியவர்களே அது அவைகள்ட்ட தான் நீங்கள் கேட்கணும். ஏனென்றா அவை மூட்டி விடுறாக்கள்லாம் இப்படியான பிரச்சனையை சொல்லி கொண்டிருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நானும் கட்சியிலே ஒரு முக்கிய இடம் வகிக்கிறாள் என்ற வகையில் நான் சொல்கிறேன் என்னென்னா, எங்களோட கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஸ்ரீதரன் அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கின்றார். அதாவது தனக்கு தன்னுடைய கட்சிகளுக்குள்ளேயே தன்னுடைய அதாவது தன்னுடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய விதத்துல நடந்து கொள்கின்றார்கள். அப்படி என்ற விதத்தை அவர் நேரடியாகவே சொல்லி இருக்கிறார் தானே. அதனால தான் இந்த ஒரு விடயங்கள் பற்றி நான் மட்டுமில்லை மக்கள் பேசுகிறேன். இதே அம்மா என்னென்னால் என்னை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு சின்ன முரண்பாடுகள், சின்ன பிரச்சனை வருதுண்டா கட்சியின், நான் சொன்னது தான் சொல்கிறேன், கட்சியின் தலைமைகள் நிர்வாகங்கள் அந்த முடிவுகளை எடுக்கும். இப்போ நீங்கள் சிறியண்ணேற்ற கேட்குற கேள்வியை சிறியண்ணேற்று தான் கேட்கணும். மற்றது வேறு மக்கள் சொல்லுதுன்றால் அந்த மக்கள்கிட்ட கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் கட்சி ஒழுங்காக தான் நடக்குது, கட்சியின் நிர்வாகிகள் ஒழுங்காக தான் நடந்து கொண்டு போகிறார்கள். அந்த சின்ன முரண்பாடுகள் இருந்தால் அது தீர்க்கப்படும் என்றதான் நான் சொல்கிறேன். நீங்கள் கூறுவது உண்மைதான். இந்த விடயங்களை அவர்களிடம்தான் நாங்கள் கேட்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த கட்சியின் உள்ள ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய நீங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை சொல்கின்றீர்கள். அதாவது 3 மாதத்திற்கு ஒருக்கா கூட்டம் நடக்கிறதுன்னு சொல்லி பல விடயங்களை சொன்னாலும் உண்மையிலே தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எவ்வாறு பெற்றுக் கொடுத்திருக்கிறது? இப்போ பெற்றுக் கொடுத்தோன்னா அராஜக போக்கில் அரசாங்கம் நடந்து கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியும். 48ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்தே அந்த அராஜக போக்கு தான் இருந்தது. தந்தை செல்வா 49ஆம் ஆண்டு கட்சியை ஆரம்பித்த காலத்தில் இருந்து அவர் சொல்லிக்கொண்டு தான் போகிறார். அவருடைய ஒரு வசனம், எல்லாரும் சொல்கிற ஒரு வசனம், தமிழ் மக்களை கடவுள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன ஒரு வசனத்தை எல்லாருமே தங்களுடைய அரசியல் ரீதியாகவோ அல்லது பொதுமக்களோ அல்லது இன்னவோ என்று சொல்கிறார். தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு தீர்வுகள் அல்லது சரியான ஒரு முறையாக வழிநடத்தப்படவில்லை என்ற காரணத்தால் தமிழ் தலைவர்கள் தோன்றி சத்தியாகிரக போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் என்றெல்லாம் நடத்தி இயலாத பட்சத்தில் தான் இளைஞர்கள் ஆயுதமேந்தி போராட வெளிக்கிட்டது. நீங்கள் கூட அப்படியான ஒரு எண்ணத்தில் மனதில் தமிழர்களுக்கான தீர்வு வரை இல்லை என்ற நிலப்பாடில் நீங்களும் இருக்கிறீர்கள். அதுக்காக நாங்கள் எல்லாம் போய் கதைக்கிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். நான் இப்போ எல்லா பிரச்சனையிலையும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை வருதோ நாங்கள் கதைக்கிறோம். ஆனால் அதை தர வேண்டிய கட்டத்தில் இருக்கிறது அரசாங்கங்கள். ஆனால் இந்த அரசாங்கம் ஓரளவுக்கு சிலதை செய்யும் என்று எதிர்பார்க்குறோம். யாழ்ப்பாணத்தில் வெற்றியடைஞ்சவ, வன்னியில் வெற்றியடைஞ்சவ, வன்னியில் தனியாக முல்லைத்தீவுண்டா முல்லைத்தீவில் வெற்றி அடையில்லை, ஆனால் வன்னி என்று பார்க்க வெற்றி அடைஞ்சவ. இப்படியெல்லாம் இருக்கைகளில் மக்கள் சரி இப்படி ஒரு மாறுதல் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் வாக்குகளை போட்டி தண்டால் எங்களுக்கு சில அபிவிருத்தி திட்டங்களில் முன்னேற்பாடாக செய்து கொண்டு போகணும். நாங்கள் மறக்கக்கூடாது, முன்னேற்பாடாக செய்து கொண்டு போகணும். சில பிரச்சனைகளை நாங்கள் சுட்டி காட்டிக்க அதுக்கு இப்போ நேற்று படுக்கினாரையும் மேலே அன்றைக்கு 13ஆம் தேதி கூட்டத்தில் வவுனியா வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நான் கோரிக்கை வச்சேன், அந்த பக்தர்கள் வழிபாட்டுக்கு இடம்படணும், வழிபாட்டு உரிமையை யாரும் தடுக்க முடியாது என்ற நிலைமையில் கருத்துக்களை சொன்னான். அப்போ வாலி சமரசிங்க அந்த பிரதி அமைச்சர், ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர், அவரும் இருந்து கொண்டு கருத்துக்களை சொன்னது. அப்போ நான் சொன்னேன், போன முறை அப்படி இருக்க சென்ற தடவை தண்ணி கூட விடாமல் போலீஸாரால் ஒரு அராஜகம் நடந்தது. அங்கே உள்ள பக்தர்களுக்கு தண்ணி கூட அனுப்ப விடாமல் தடுக்கப்பட்டது. நான் ஒவ்வொரு முறையும் போகிறேன், அப்போ குளத்தில் தண்ணி எடுத்து தான் அந்த ஆக்களோ நாங்களோ எல்லாரும் குடிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது.
என்றதுகளை சுட்டி காட்டி இப்படியான நிலைமை இருக்கக்கூடாது. தொல்லியல் திணைக்களமானது தன்னுடைய வேலையை தாங்கள் பார்க்கட்டும், ஒரு ஒழுங்கான வேலையை பார்க்கட்டும், அதே மாதிரி வனையிலாக பார்க்கட்டும். ஆனால் பக்தர்கள் வழிபாட்டுக்கு இடைஞ்சல்கள் ஏற்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கையை வச்ச போது அவர் உடனே அதிலே சொன்னவர், தாங்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களோட கதைச்சு அதை விடுறோம் என்று. ராத்திரி நல்லபடியாக சிவராத்திரி நிகழ்வு நேற்று நானும் போனான். அப்போ சிவராத்திரி நிகழ்வு நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. இப்போ நாங்கள் சில கோரிக்கைகளை கேட்குறோம். ஆனால் இப்படியான வேலைகளில் அவைகளுக்கும் உரிய வகையில் நாங்கள் வழங்கப்படுத்தி கொண்டு போய்க்க வருது. ஆனால் எங்களுடைய தீர்வு திட்டங்கள் சம்பந்தமாகவோ அரசியல் கைதிகள் என்று சொல்லக்கூடிய கைதிகள் விடுவிப்பு சம்பந்தமாகவோ காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கிடைக்கிற விடயமாகவோ காணி பறிப்புகள் ஏராளமான காணி பறிப்புகள் ஏற்கனவே உள்ள அரசாங்கங்களால் நடந்திருக்கிறது, அதை விடுவிக்கிற சம்பந்தமாகவோ சில இணக்கப்பாடுகளை சொல்லி கொண்டிருக்கணும். எல்லாம் விடுவோம் அல்லது கொஞ்சம் கொஞ்சம் விடுறோம், தீர்வு திட்டத்தையும் தருவோம் என்று சொல்லி கொண்டிருக்கணுமே ஒழிய அதில் முன்னேற்றம் இல்லை. ஆனால் அபிவிருத்தி திட்டங்கள் என்ற வகையில் உண்மையிலே வடக்கு பகுதி என்ற வகையில் கூட கொஞ்சம் கரிசனை காட்டி அதை செய்து கொண்டிருக்கணும். உண்மையை தான் சொல்லணும். அந்த வகையில் நான் இந்த உண்மையை சொல்கிறேன் வெளிப்படி. இதே நேரத்தில் பார்க்கிற போது உங்களுக்கு தெரியும், புதிய அரசாங்கம் மாறி இருக்கிறது. கடந்த காலங்களிலும் பார்க்க தற்போதைய இந்த அரசாங்கத்தினூடாக அபிவிருத்தி திட்டங்கள் எவ்வளவு தூரம் முல்லைத்தீவில் வந்து காணப்படுகிறது, குறிப்பாக முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்தும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். முல்லைத்தீவு மிகவும் மோசமாக ஒரு கழிக்கப்பட்ட அல்லது பின்தங்கப்பட்ட இடமாக இருக்கின்றது. ஆனால் அரசாங்கங்கள் கூட முல்லைத்தீவு விடுதலை புலிகள் இறுதி வரை நின்று போராடின இடம் என்றதாலேயோ என்னவோ அந்த அரசாங்கத்தின் ஒதுக்கீடுகள் அல்லது என்னவோ ஏற்கனவே குறைவாகத்தான் இருந்தது. அப்படி பல பிரச்சனை. நிலப்பரப்பண்ட வடமானத்துக்கு முல்லைத்தீவு தான் 2619 சதுர கிலோமீட்டர். அப்படி இருக்க அடுத்தது மன்னர். இப்படி பெரிய நிலப்பரப்பு வன்னி இல்லைன்னு சொன்னால் இவ்வளவு இடங்களை வச்சு கொண்டிருக்கிற இடங்களுக்கு எவ்வளவு ரோட் இருக்குமென்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ வீதிகள், அப்படி எவ்வளவு தேவைகள் இருக்கும். கடலில் தொழில் செய்ய முடியல, அதால் சட்டவிரோத தொழில் நடக்குது. சட்டவிரோத தொழில் நடக்கிற ஒரு பக்கம் இருக்க காணிகள் அபகரிக்கப்பட்டு சென்ற முந்தின அரசாங்கங்களால் அபகரிக்கப்பட்டு கொக்கு திருவா கர்நாட்டு கேணி இப்படி ஒதிய மேலே உங்கால பக்கங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு பெருமளவான காணிகள் விடுபட இல்லை. அந்த காணிகள் எல்லாம் சிறுதானிய பயிர் செய்கைகளும் நெல் பயிர் செய்கையும் திறம்பட செய்து வந்தது. கிட்டத்தட்ட 70% விவசாயிகள், 67 என்று சொல்லப்படுகின்றது, 67% விவசாயிகள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்க அந்த முல்லைத்தீவு மாவட்ட விவசாயிகள் ஒழுங்காக தொழில் செய்ய முடியலை. அந்த தங்களோட காணிகள் எல்லாம் பறிக்கப்பட்டு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் போய் பார்க்குறோம், அது உண்மை. நான் நடுக எல்லாருக்கும் சொல்லி கொண்டார ஒரு விடயம், விடுதலை புலிகள் இருக்க எங்களோட நிலங்கள் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இப்போது அந்த நிலங்கள் அபகரிக்கப்பட்ட நிலையில் வன வனஜீவராசிகள் தொல்லியல் திணைக்களம் போன்றவை வந்து அந்த திணைக்களங்களால் அபகரிக்கப்பட்டு அந்த காணிகள் எல்லாம் பறிக்கப்பட்டோன்னே சனம் தொழில் செய்ய முடியாத நிலைமை. கடலில் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போல சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகள் வெகுவாக விதைக்கப்பட்டு, அதாவது வெகுவாக கடல் முழுக்க சட்டவிரோதம். அதை நிறுத்தக்கூடிய அளவுக்கு நாங்களும் பல தடவை சொல்லிவிட்டோம், அதை நிறுத்த முடியல. அப்போ கடல் தொழில் செய்கிறார்களுக்கு பிரச்சனை. மாடுகள் வச்சிருக்கிறார்கள், கால்நடைகளை வச்சிருக்கிறார்கள், தங்களோட கால்நடைகளை பராமரிக்க முடியல. ஏனென்றால் மேய்ச்சல் தரைகள் இல்லை. மேய்ச்சல் தரைகள் கூட காடு வளர்ந்துட்டு அது கொடுக்க இயலாது, அப்படி இப்படின்ட்டு வன இலாகா திணைக்களம் சொல்லி கொண்டிருக்கு. அப்போ மாடு வச்சிருக்கிறார்கள், எங்கே மாட்டை கொண்டு விடுறது, மாடுகளை கொண்டு எங்கே வளர்க்குறது, அப்படியான நிலைமை. அதுகளால் கூடுதலான ஆட்கள் வெளிநாட்டுக்கு போகிற நிலைமை ஏற்பட்டது. இது கூட எங்களுடைய முன்னைய அரசாங்கங்கள் செய்து வந்த நடவடிக்கை, எங்களோட தமிழின சுத்திகரிப்பு நடவடிக்கை என்று தான் நாங்கள் சொல்லணும். அப்படி இருக்க கிட்டத்தட்ட ஒரு 20-21 மக்களுக்கிட்ட முல்லைத்தீவில் இப்போ இல்லை. கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முதல் இருந்த எண்ணிக்கைக்கும் இப்போ இருக்கிற எண்ணிக்கைக்கும் மக்களின் தொகையில் வித்தியாசம் காட்டுது. அதில் இறப்புன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போனாக்கள்
என்ற வகையிலாம் கூட அது ஏன் போனது, இங்கே உள்ள தொழில்களை இங்கே உள்ள வளங்கள் மாதிரி முல்லைத்தீவில் நிறைய வளம் இருக்குது, நிறைய எந்த பக்கத்தாலே எடுத்தாலும் காணிகள் நிறைய இருக்குது. அந்த காணிகளில் பயிர் செய்கிற போதிய அளவு விவசாயிகள், தரமான விவசாயிகள் முல்லைத்தீவில் இருக்கணும். கடல் தொழிலில் அப்படி இருக்கணும், கால்நடைகளை வச்சுக்கொண்டு அப்படி இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, கொக்கு தொழுவாயில் மாடுகள் வந்து ரோட்டால் போனாலும் ஒரு லைனால போகும். இப்படி ஒரு ஒழுங்கான இது நான் சொல்கிறேன். நான் நடுக அந்த கோடு வெள்ளை கோடு அடித்து நடுவில் அடித்து கிடந்தால் 2 பக்கம் ரோட் இருந்தால் மாடுகள் போய்க்க கூட ஒரு லைனாக தான் போகும். அப்படியான ஒரு இது. ஆனால் மேய்ச்சல் தரைகள் இல்லை. மேய்ச்சல் தரை இல்லாமல் கால்நடை வளர்ப்போர் கூட பாதிக்கப்படுகணும். போதாக்குறைக்கு இப்போ நான் சொன்னதோடு சொல்லிவிடுறேன். நெல் கொள்வனவு நாங்கள் ஏற்கனவே அங்கே பாராளுமன்றத்தில் கதைச்ச போது சொல்லி எனக்கு தேதி டக்கண்டு ஞாபகம் இல்லை, ஒரு திங்கக்கிழமை நாங்கள் எடுப்போம்னு சொன்னது. அந்த திங்களுக்கு பிறகு 10 நாளைக்கிட்ட ஆச்சு. கச்சேரியில் நான் இன்றைக்கு என்னட்ட சொன்னது, விவசாயிகள் உழவு இயந்திரத்தோட நெல் மூடைகளை ஏற்றி கொண்டு வந்து கச்சேரிக்கு முன்னால் நாங்கள் நிற்போம் சார், ஒரு நீங்கள் வாங்கோன்னு சொல்லி சொன்னேன். நான் ஓமன்ட்டு சொல்லி நான் சொன்னேன், இன்றைக்கு ஒரு கூட்டம் இருக்குது, மாவட்ட கூட்டம், ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். அப்போ அந்த கூட்டத்தில் கதைச்சி போட்டு செய்வோம்ண்டா. நான் சொன்னேன் நாளைக்கு இதை செய்ய போகிறோம்ண்டா. அதில் உடனே ஜிஏயும் சொன்னவர், டிஎஸ்ன்னு சொன்னது நாளை தோக்கன் நெல் எடுக்கணும்ண்டு. ஆனால் இன்று வரைக்கும் முறிப்பு மற்றது கும்பலமுனை ஆகிய இடங்கள்லாம் அதுவும் குறைந்தளவு நெல் தான் ஒரு ஆள்கிட்ட ஒரு விவசாயிகிட்ட கொள்வனவு செய்யப்படுது. நான் நெல் சந்தைப்படுத்தும் சபையை இதில் வன்மையாக கண்டிக்கிறேன். அவியல் வந்து ஏற்கனவே உள்ள நெல்லுகளை எல்லாம் தேக்கி வச்சிருக்கணும். இந்த இதுகளில் இது ஸ்டோர் அண்டு முல்லைத்தீவில் தாராளமாக ஸ்டோர், அந்த ஸ்டோருக்கு முழுக்க போன வருஷத்து நெல்லை நிரப்பி வச்சுருந்தால் இந்த வருஷம் நெல் எடுக்கிறேன்னு. அப்போ இது வந்து நான் அந்த சபைன்ற நிர்வாகம் அவை சம்பளம் எடுத்துக்கொண்டு தான் வேலை செய்யணும். இங்கே அவை ஒழுங்காக செய்யணும். ஒழுங்காக செய்யலைன்னால் அதுக்குரிய பதில்களை ஒழுங்காக விடணும். அப்படி இருக்க அவைன்ற நடவடிக்கை, அந்த பொறுப்பான நடவடிக்கை பிழை என்றதை வெண்மையாக கண்டிக்கிறோம். விவசாயிகள் என்ன செய்கிறது, விவசாயிகள் நெல்லை வச்சுக்கொண்டு அறா விலைக்கு, சில பேர் வந்து தனியார் குறைஞ்ச விலைக்கு எடுக்க அதுகளுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமையில் தள்ளப்படுதுகள். அப்போ வாழ்வாதாரம் முற்றுமுழுதாக அற்றுப்போய் விட்ட நிலைமையில் தான் தமிழ் மக்கள் இங்கே இருக்கணும். அந்த வகையில் ஆனால் இதை சீர் செய்யணும். நாளைக்கு பாராளுமன்றம் இருக்குது. நான் இந்த நெல் சந்தைப்படுத்தும் சபைன்ற நடவடிக்கையை சுட்டிக்காட்டி பேசுகிறதுக்கு தான் இருக்கிறேன்ன்றதையும் உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன். நீங்கள் சொல்வது போன்று இவ்வாறான பல பிரச்சனைகள் இருக்கு. இதுல குறிப்பாக இன்னும் ஒரு சர்ச்சையான விடயமும் கிவிலோயா திட்டம் தொடர்பாக மக்கள் எதிர்ப்புகளை வந்து வெளிப்படுத்தி வருகின்றார்கள். இதன் பின்னணி தொடர்பாக இல்லாட்டி தற்போது இந்த நிலைமை எப்படியாக இருக்கிறது என்பது தொடர்பாக நீங்கள் கூற முடியுமா? கிவிலோயான்றதம்மா അതിൻ്റെ உண்மையான தமிழ் பேர் கன்னிப்பாஞ்சான் ஆறு. கன்னிப்பாஞ்சான் ஆறு கிவிலோயாண்டு ஏன் வச்சவே முதல் ஆரம்பத்தில் இருந்து நான் தந்தை செல்வான்ற இதையும் சொன்னான். நீங்கள் தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்கள் ஒருங்கிணைந்த ஒருமைப்பாட்டோட நல்ல முறையில் நடக்கிற ஒரு நாடென்றால் கன்னிப்பாஞ்சான் ஆறு திட்டம் என்று தான் வச்சிருக்கணும். உங்களுக்கு அதுக்குள்ளேயே பேர் பிரச்சனை இருக்குது. இது இப்போ இல்லை, ஏற்கனவே கொண்டு வரப்பட்ட அதுக்கான நிதி ஒதுக்கீடுன்றதும் மஹிந்த ராஜபக்சன்ற காலத்திலேயே ஒதுக்கப்பட்டது. இப்படி இருக்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கன்னிப்பாஞ்சான் ஆரண்டில் கிவிலோயா. இதே மாதிரி தான் ஆமையன்குளம். எங்களோட ஆமையன்குளத்துக்கு கிரிவன் வெவ மணலாறு, இதய பூமி என்று சொல்கிற மணலாறுக்கு வெளியோயா. இப்படி எல்லா பேரையும் மாற்றினா உங்களோட நோக்கம் என்ன? எங்களுடைய இனப்பெரம்பல் கோலத்தை மாற்றி எங்களை சிறுபான்மையாக்குறதுக்கு நீங்கள் குடியேற்றங்களை செய்து இப்படியே செய்து கொண்டு வாரீர்கள். 84ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 2ஆம் தேதி ஒதியமலை படுகொலை நடந்தது. விடிய காலமாக வீடு வீடாக போய் சிவில் உடையில் வந்த இராணுவ வீரர்கள் சிவில் உடையில் வந்து ஒவ்வொரு வீடாக போய் இழுத்து கொண்டு 32 பேரை படுகொலை செய்தார். அந்த படுகொலையோடு தான் சேர்ந்து அங்கே கொக்கு தொழுவாய் கர்நாடகனியில் உள்ள மக்களையும் எழுப்பி விட்டது. தண்ணி முறிப்பு ஆண்டாங்குளம் அதில் உள்ள மக்களும் அப்படியே இடம்பெற வேண்டி வந்தது. ஒதியமலை படுகொலையோட ஒதியமலையில் இன்றைக்கும்
ஏற்கனவே 200 குடும்பத்துக்கிட்ட இருந்த இடம் இன்றைக்கு குறைந்த அளவு 100க்குட்பட்ட குடும்பங்கள்லாம் அங்கே இருக்குதுன்னா அந்த இடத்த அப்படியே ஒரு இனப்படுகொலை நடந்ததை கண்ணால் கண்ட சனம் என்னென்று பெறும் அங்கே. அப்போ இனப்படுகொலைன்றது ஏற்கனவே நடந்திருக்கு. அப்போ உதாரணதான் ஏற்கனவே நடந்த நான் இப்போ தேதிகளும் சொன்னான். அப்போ இப்படியான ஒரு படுகொலைகளை செய்து போட்டு அந்த இடத்துல அப்படி இருந்தும் அந்த இடம் படக்கூடாது. அருமையான இடம். ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தவர்கள் மாதிரி அந்த சனம் நல்ல சனம், மிக நல்ல சனம். ஆனால் இன்றைக்கும் அந்த இடங்களில் விவசாயம் செய்து கொண்டிருக்கணும். அதில் கூட கொண்டு வந்து நிலப்பறிப்புகள் மேற்கொண்டு குளங்களுக்கு இல்லக்கல்லுகளை போட்டு மற்றது ஒரு படிமுறையில் காலகாலமாக வழிபட்டு வந்த கோயில்களை தரிசிக்க விடாமல் செய்து இப்படி ஒரு அட்டகாசங்கள். அப்போ அதுகளையெல்லாம் நாங்கள் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதே மாதிரி தான் கிபிலோயாக்களில் 4372 இப்போ நான் சொன்ன காலப்பகுதியில் அங்கே மணலாறுன்ற இடத்துல குடியேற்றப்பட்ட ஆக்கள் அது பெலியோயாண்டு பாவிக்கணும். பெலியோயா பிரதேச செயலாளர் பிரிவு ஏற்கனவே கொண்டு வந்து தமிழ் மக்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது. 84ஆம் ஆண்டு ஒலிபெருக்கி கவச வாகனத்தில் பூட்டி அந்த இடத்து மக்களை உடனடியாக நீங்கள் எழும்புங்கோ, ஏனென்றால் விடுதலை புலிகள் இந்த காட்டுப்பகுதிகளில் வந்து தங்கி இருக்கணும், அதால் நாங்கள் முறியடிக்க வேண்டியிருக்கு, நீங்கள் எழும்புங்கோ, நாங்கள் காடு பற்ற வைக்க போகிறோம் என்றெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அந்த மக்களை எழுப்ப வச்சுட்டு செய்த வேலை என்னென்னா காடு எரியூட்டவும் இல்லை, விடுதலை புலிகளோட அதுக்குள்ள சண்டை பிடிக்கவும் இல்லை. அவைகள் செய்த வேலை குடியேற்றினது. குடியேற்றி போட்டு வெளியோயாண்டு பேர் வச்சு அது ஒரு பக்கம் இருக்குது. வெளியோயாவில் 4372 குடும்பங்களுக்கான வாய்ப்புகளை செய்து கொடுக்க போனோம் இந்த கிபிலோயா திட்டத்தில். ஒரு மக்களை குடியேற்றினதே பிழை. எங்களுடைய இனப்பெரம்பல் கோலத்தை மாற்றி அமைக்கிற செயல்பாடு நாங்கள் சொல்கிறோம். சரி, குடியேற்றி போட்டிகள் அந்த மக்களுக்கு தண்ணி இங்கே எத்தனை பேருக்கு இல்லை? தண்ணி இங்கே மாவிலாறுல தண்ணி மறைச்சது அதை நான் விவாதிக்க வரையில் மறைக்கப்பட்டதுக்காக தான் யுத்தமே துவங்கினு சொல்கிறீர்கள். ஆனால் இங்கே எத்தனை இடத்துக்கு தண்ணி இல்லை? அம்பலவன் பக்கனையில் தண்ணி இல்லை, பார்த்தனீங்களா? வலையம் மடத்தில் தண்ணி இல்லை, பார்த்தனீங்களா? நாங்கள் நடுவே கதைச்சு கொண்டு தான் இருக்கிறோம். மாத்தளனில் தண்ணி இல்லை, பார்த்தனீங்களா? ஏன் இங்கே ஒவ்வொரு இடம், நான் இப்போ 3 இடம் சொன்னான்னு நினைக்காங்க, ஒவ்வொரு இடமும் தண்ணி இல்லாமல் முத்தியங்காட்டு தண்ணி இல்லை. முத்தியங்காட்டு அந்த ஏற்று நீர்ப்பாசனத்தின் மூலமாக தண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பிப்ரவரி மாதத்துக்குள்ளே கொடுக்குறேன்ட்டு சொல்லியிருக்கு, ஆனால் இன்னும் கொடுக்க இல்லை. கொடுக்காட்டிக்கு அதில் மக்களோட நாங்கள் போராட வேண்டி தான் வரும். இப்படி தண்ணின்றது எல்லா இடத்துலையும் இருக்குமா? தண்ணி கொடுக்கப்பட வேண்டிய இடங்கள் நடக்குது. அதுக்காக அங்கே ஒரு போர்வைக்கு சொல்லணும், அந்த மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும். சரி, விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்கணும். விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்கத்தான் வேணும், அதை நாங்கள் இல்லையாண்டே. ஆனால் அந்த பட்டியலே கிடக்க 1628 குடும்பம் மேலதிகமாக குடியேற்ற போனோம்னா தமிழ் மக்களை குடியேற்ற தேவையில்லை. தமிழ் மக்களுடைய காணிகளை நீங்கள் விட்டாலே தமிழ் மக்கள் அதில் வந்து இருக்குங்கள் அல்லது விவசாயம் செய்யுங்கள். தமிழ் மக்கள் குடியேற்றவாசிகள் அல்ல. தமிழ் இடத்துல குடியேற்றவாசிகள் அல்ல தமிழ் மக்கள். அந்த தமிழ் மக்களின் உறுதியால் கூட இன்றைக்கும் கிடக்கு. 48ஆம் ஆண்டுக்கு முதல் மன்னர் காலத்தில் வழங்கப்பட்ட உறுதியல் கூட இங்கே கிடக்கு. ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த உறுதியல் இருக்க ஏற்கனவே அனுமதி பத்திரங்கள், காணி கட்டளை சட்டத்தின் கீழே வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் எல்லாம் இருக்க 2வது தடவையாக மஹிந்த ராஜபக்சன்ற காலத்தில் 2வது தடவையாக ஒரு புது பெர்மிட்டை வழங்கி மயில்குளம் என்ற இடத்துல அதுக்கும் பேர் வச்சிருக்கு, மொனரபேவா 2 பேர் வச்சு அந்த இடத்துல வந்து உறுதியாக கொடுத்து போட்டு போகணும். அப்போ நீங்கள் பார்க்குற பார்வையம்மா எங்களை ஒரு வேறுபடுத்தித்தான் பார்க்குறீர்கள். அதைத்தான் நாங்கள் இப்போ இலங்கை அரசாங்கத்தின் சட்டத்துக்கு அமைய இலங்கை முழுக்க தேர்தல்கள் நடக்குது. மக்கள்
எங்களை தெரிவு செய்யப்பட்டு விட்டாக்கள் உண்டு. நாங்கள் 8 பேர், இன்னும் 3 தமிழர்கள், 11 பேர் தான் அதில் நாங்கள் எங்களுடைய தேசியம் சார்ந்தோ என்னவோ கதைக்கக்கூடிய ஆக்கள் என்று இருக்கிறோம். அதில் நான் 8 பேரை சொல்கிறேன். எங்களோட கட்சி சார்பாக 8 பேர், 2 நாங்கள் இந்த குரல்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் என்றதை சொல்கிறேன். ஏனென்னா நடக்கிற வேலை முழுக்க. ஆனால் இந்த அரசாங்கம் இந்த வேலைகளை முதல் செய்த அரசாங்கங்களின் நடவடிக்கைகளை சுட்டி காட்டி இந்த அரசாங்கத்திலிருந்து விடுபடணும், எங்களுக்குரிய இடங்கள் விடுபடணும், எங்களுக்குரிய மத திணிப்புகள், அதாவது மத திணிப்பு. கொக்குழாயை எடுத்து பாருங்க, கொக்குழாயில் கொண்டு விகார கட்டணும், ஆற்ற காணிக்க விகார கட்டணும். ஒரு தனியார் காணி பிரதேச சபைன்ற ஒரு வீதி இருந்த காணி, ஒரு அம்மன் கோயில், பழமையான அம்மன் கோயில் இருந்த இடத்துல தான் கட்டியிருக்கணும்னு அந்த மக்கள் சொல்லுது. மணிவண்ணன் என்ற ஒரு ஆள் தான் வழக்கு போட்டவர். மற்ற 2-3 தனியார் காணி உறுதியும் வழக்கு போட இல்லைன்னா அதுகள் பயத்தில் போட இல்லை. நீங்கள் செய்கிறவங்களுக்கு அட்டகாசம் அபகரிப்பு வேலைகளை செய்து கொண்டு இராணுவத்தையும் வச்சு கொண்டு பக்கத்தை பிக்குமார் அதுக்கண்டு இருக்குன்னு ஒரு 4-5 பிக்குமார் அவியல் பிக்குன்றதுக்கு தகுதி இல்லாதவர்கள். ஏனென்னா பிக்குகளை நாங்கள் வணங்குறோம். எத்தனையோ பிக்குமார் எங்களுடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டு நடக்கினோம். உண்மையில் அது தமிழ் மக்களுக்கு உரிய இடங்கள். ஆனால் ஒரு 4-3 பேர், 2-3 பிக்குமார் அவை இனவாதத்தை கக்குறாக்கு வந்தன மாதிரியாது. அவை சும்மா புத்தர் மாதிரி மொட்டை அடித்து போட்டிருந்தாப்புல பிக்கு வண்டி இல்லை. அவியல் அந்த வேலையை மாறின வேலை தான் செய்யணும். பிக்கு எங்களுடைய புத்தரை வணங்கத்தான் வேணும். ஏனென்னா அவருடைய போதனையை எல்லாரும் நாங்கள் ஏற்கிறோம். அவருடைய போதனைப்படியாக இந்த 4-5 பிக்குமார் நடக்கணும். அப்போ இதுகளை நாங்கள் தட்டி கேட்டால் எங்களை சொல்லுவோம் இனவாதம். நாங்கள் ஒரு காலமும் இனவாதம் கதைக்க இல்லை. எங்களுடைய காணியை நீங்கள் விடுங்கோ, எங்களோட மக்கள் சுதந்திரமாக தொழில் செய்ய விடுங்கோ, எங்களுடைய ஆலயங்களில் நாங்கள் போய் கும்பிட விடுங்கோ, எங்களுடைய மாடுகள் அல்லது ஆடுகள் கால்நடைகளை நாங்கள் பராமரிக்க காணிகளை விடுங்கோ, எங்களுடைய இடத்துல சுதந்திரமாக நாங்கள் வாழ விடுங்கோ. இந்த அஸ்வேசுமாண்டு வந்தேன்டா ஏன் வந்தது? சரி, அந்த மக்கள் பரமப்படுகணும். இது நீங்கள் ஒழுங்காக தொழில் செய்ய விட்டால் இந்த அஸ்வேசுமே தேவையில்லை. எங்களுக்கு கடலில் தொழில் செய்யப்படுங்கோ, கடல் கரையில் இருக்கிற ஆக்கள் இதை கேட்குறாங்களான்னு வேறுங்கோ. மற்ற அதே மாதிரி விவசாயிகள்ன்ற காணிகளை விடுங்கோ, காணிகளில் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உதவி திட்டம் கேட்குறாங்க. ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு நீங்கள் சொல்வதன் ஊடாக. இதே நேரத்தில் நீங்கள் சொல்வது போன்ற இந்த பெயர் மாற்றங்களும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது, குடியேற்ற திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக கடந்த கால அரசாங்கங்கள் அவ்வாறான விடயங்களை செய்திருந்தாலும் தற்போதைய அரசாங்கத்திடம் இது தொடர்பாக பேசுகிற போது எப்படியாக இருக்கிறது? நிச்சயமாக கதைச்சு கொண்டு தானமா இருக்கிறோம். இப்போ 2 தரம் நாங்கள் தமிழரசு கட்சி ஊடாக ஜனாதிபதியை சந்திக்கையும் இந்த பிரச்சனைகளை, எங்களுடைய நிலப்பிரச்சனை, எங்களுக்கான தீர்வு பிரச்சனை, காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் பிரச்சனை, மற்றது சிறையில் இருக்கிற கைதிகளின் பிரச்சனை, எங்களுடையவர்கள் நாங்கள் போய் சந்திக்க உரிய ஆக்களோட தெளிவாக தான் சொல்கிறோம். எங்களுக்கு உரிய ஆக்கள் என்று சொல்லி நீங்கள் தனியாக இலங்கை அரசாங்கம் என்று நினைக்காதீங்க. இந்திய தூதரோட கதைக்கையும் சரி, அல்லது வேறு நாடுகளின் தூதுவர்களோட கதைக்கையும் சரி, எங்களுடைய கோரிக்கைகளை, எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்குற கோரிக்கைகள், எங்களுக்கு இப்படி அநியாயம் நடக்குது, முந்தி இப்படி நடந்தது, நீங்கள் அதில் கரிசனையாக செயல்பட்டு எங்களுக்கு உரிய நியாயமான தீர்வுகளை வழங்க வேணும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வச்சு கொண்டு தான் இருக்கிறோம். அதால் கட்சியின் போகிற போக்கில் நாங்கள் அதுகள் செய்ய இல்லையாண்டு இல்லை, செய்து கொண்டிருக்கிறோம். அதால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கட்சி ஒழுங்காக தான் நடக்குது. கட்சியை உடைக்கணும் இல்லை சீர்குலைக்கணும் என்ற நோக்கத்தில் சில பேர் ஈடுபடுற கனவென்றது பலிக்காது. அது இந்த கட்சி இலங்கை தமிழரசு கட்சி என்றது ஒரு நியாயமான தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளை முன் வச்சு எந்த இடத்துலையும் எந்த அரசாங்கத்தோடையும் வாதாடி கொண்டு தான் நாங்கள் இருப்போம், எங்களுடைய உரிமைகள் கிடைக்கும் வரை.
உண்மையிலே வந்து நீங்களே கூறுகின்றீர்கள் எங்கள் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது. அது நாங்கள் இந்த அரசாங்கத்தினூடாக பெற்றுக்கொள்வதை தாண்டி ஏனைய விடயங்களையும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அதில் மிக முக்கியமாக தமிழ் கட்சிகளுடைய பணி என்பதும் இருக்கிறது. இப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கட்சிகளுக்குள்ள முரண்பாடுகள் இல்லை, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கின்றீர்கள். ஆனால் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து ஸ்ரீதரன் அவர்கள் நீக்கப்பட்டதும் அதற்கு மாற்றீடாக சாணக்கியன் அவர்களை நியமித்ததும் இது தொடர்பாக எப்படியாக இருக்கிறது என்ன சொல்லி சொன்னா, நான் இந்த விடயங்களை கூறுகின்றேன் என்பதற்கு அப்பால மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியம். இப்படியான பிரச்சனைகள் அண்மை காலமாக ஒரு ஜனநாயக ரீதியாக இருந்த கூடிய ஒரு கட்சி தற்போது ஒரு சர்வாதிகார போக்கில் செல்கிறது என்ற ரீதியில் பதிவுகள் கூட இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆக இது தொடர்பாக அந்த கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய உறுப்பினர் என்ற வகையில் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த பாராளுமன்ற குழு தலைவர் என்ற ரீதியில் அந்த உறுப்பினரும் உங்களுக்கும் அந்த ஒரு பங்கு இருக்குத்தானே. இப்படியாக பார்க்கிற போது இந்த ஒரு விடயம் தொடர்பாக நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? இப்ப எனக்கு விளங்குதம்மா, நீங்கள் சுத்தி சுத்தி என்ன மாதிரி வாரிகள் என்று விளங்குது. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க கேட்கிற கேள்வி பிழை என்று நான் சொல்லி இல்லை. நல்ல வாழ்த்துறன் இப்படி ஒரு ஊடகவியலாளரா அல்லது அதுக்கு மேலே ஒரு பொறுமதியான ஆளாக நீங்கள் வளரணும் வாழ்த்துறேன். மற்ற கேள்விகள் கேட்குறீர்கள் நல்லது. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னுன்றால், எங்களுடைய இது பாரிய பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வடிவம்தான். அந்த வடிவத்தில் சில கேள்விகளை நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆக்களிட்ட தான் கேட்கணும். சில கேள்விகள் என்னிட்ட கேட்குற கேள்விகள்னால் இதுக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன். இதுக்கு என்னென்னா நிச்சயமாக சொல்லக்கூடாதா இல்லாட்டி அப்படி இல்லையம்மா. இப்ப உங்களோட குடும்பத்திலே ஒரு பிரச்சனை நடக்குது, அதை அடுத்த ஆள் கேட்குது என்றால் நீங்கள் என்ன செய்வியா? அது எங்களுக்கு இல்லை என்றுதான் சொல்லுவீங்க. இது குடும்ப பிரச்சனை, இது குடும்பம் தான். குடும்பம் நான் நினைக்கிறேன். இல்லை 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 இல்லை, நான் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறதா. நான் இப்ப நேற்றும் படுக்கினாரைக்கு போனேன். காலமையும் கிபிலோயா சம்பந்தமான ஒரு கூட்டம் இங்கே ஊடகவியலாளர்கள் நிறைய இருந்தது. எல்லாமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பணிக்கு போகிறேன். கூடுதலான மக்களின் கருத்து நான் சொல்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ளுவார்கள் கூடுதலான மக்கள். ஏனென்றால் இந்த கருத்து தான் சரி சரியான நீங்கள் உண்மையில். ஏனென்றால் நாங்கள் எங்களுக்குள்ள சின்ன ஒரு புகைச்சல் இருக்க, அந்த புகைக்கு மேலும் மேலும் எண்ணெயோ பெட்ரோலோ ஊற்றி எரிய விடுறது அழகில்லையம்மா. நீங்கள் கூட உண்டை யோசிங்க. நான் நினைக்கிறது எங்களுடைய குடும்பம் தான். எங்களுடைய குடும்பம், அதாவது குடும்பம் என்ற இதில் மிகப்பெரிய அளவு ஆக்கள் இருக்குது. குடும்பத்தை நீங்கள் இருந்து பாருங்க. எந்த ஒரு கட்சியாவது எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியை தாண்டி ஆறாவது மோவி விரட்டும் பார்ப்போம். தமிழ் கட்சிகளில், தமிழ் தேசிய கட்சிகளில் இலங்கை தமிழரசு கட்சியை தான் மக்கள் நம்புது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தை விட நான் இப்போ சொன்ன கருத்தை மக்கள் கூடுதலாக நம்புது. அது சரி, பிரச்சனை அங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் பூதாகாரமாக கொண்டு வரக்கூடாது என்ற நிலைப்பாடில் மக்கள் இருக்குது. நேற்று நான் வடுக்குநாறையில் இருந்த மக்கள்கிட்ட கூடுதலாக நான் நினைக்கிறேன் ஒரு 25 பேருக்கு மேற்பட்டார்கள் இந்த பிரச்சனையை சொல்லி போட்டால், அண்ணன் நீங்கள் சொல்கிறது அண்ணன் சரி என்று தான் நின்றார்கள். ஏனென்றா மற்றது நான் எனக்கு உட்பட்ட அதிகாரத்துக்கு தானம்மா நான் கதைக்குவேன். வேறு யாரும் என்ன கட்டுப்படுத்த இல்லை. அதாவது நீங்கள் இப்படி சொல்லுங்க அப்படி ஒரு நாளும் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமைப்பூடங்கள் எங்களை கட்டுப்படுத்தவே இல்லை. கட்டுப்படுத்துகிறேன்னா நான் நடுக மோதிக்கொண்டு தான் இருக்கிறேன். அரச தரப்புகளில் உள்ள பிள்ளைகளை சுட்டி காட்டி மோதிக்கொண்டு தான் இருக்கிறேன். அப்போ கட்டுப்படுத்தி இருப்பினமே, கட்டுப்படுத்த இல்லை. அப்படியான ஒரு சுயநல போக்கோட கட்சி ஈடுபடையில்லை. கட்சி நல்லா தான் இருக்குது. கட்சியை இப்படியாவது உடைச்சி விழுத்தி யாராவது முன்னுக்கு வந்திருக்கணுமென்ற எண்ணம் இருக்கே ஒழிய சில பேர் மத்தியில் அது நடக்காது. மக்கள் தமிழரசு கட்சியை நல்லாக விரும்புகிறோம், நல்லா நடக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 1-2 புகைச்சல்கள் தீர்க்கப்படும் என்று தான் நானும் சொல்கிறேன். ஒரு தரையும் கட்சியிலேருந்து விலத்தவும் மாட்டோம் சீராக. ஏனெண்டா விலத்தி என்னென்று விடுற குடும்பம் வேண்டாம், நாங்கள் ஒரே குடும்பம் வேண்டாம் என்னென்று விலத்தி விடுறது. அப்போ விலத்திப்படாதாங்க. அதனால் நீங்கள் யோசிக்காங்க, நல்ல ஒரு இதொண்டு வரும். உண்மையிலே வந்து இந்த புகைச்சலை கொடுப்பது என்பது நாங்கள் இல்லை, அந்த கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் தான். ஊடகங்கள் வாயிலாக சொல்லக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் தான் மக்களும் இந்த ஒரு அதால தானம்மா கட்சிக்கு இருக்கிறார்கள் கடைசி வரையும் எங்களோட பிரச்சனைகளை விமர்சிக்காதீங்கன்னு சொல்லி ஒரு கருத்தை விட்டார்.
சுமந்திரன் அவர்கள் விட்டு இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தானே. சுமந்திரன் அவர்கள் இப்போ செயலாளராக இருந்து கொண்டு அப்போ அவர் அந்த அறிக்கையை விட்டார். அதுவும் ஆக ஏதோ இறுக்கமான போக்கிலே இல்லை, மென்மையாக தான். மென்மையாக கொண்டாடுறதும் இறுக்கமாக கொண்டாடுறதும் எல்லாரும் சம்மந்தப்பட்ட வெளியில் உள்ள ஆட்களே தவிர அப்படி இல்லை. ஒரு நீங்கள் கட்சியில் எடுத்துக்கப்பட்ட முடிவை விமர்சிக்காதீங்க கொண்டதான் அந்த பணி தான் நாங்களும் செய்து கொண்டிருக்கோம். உண்மையில இது தாண்டி பார்க்கிற போது குறிப்பாக ஸ்ரீதரன் அவர்கள் இந்த இராணுவத்திற்கு வாக்களித்தார் என்ற ரீதியில தான் இந்த விடயம் தொடர்பாக அவருடைய பதவி நீக்கப்பட்டிருக்கிறது சொல்லியும் முடிந்தால் நிரூபியுங்கள் சொல்லி அவர் வெளிப்படையாக சொல்லி இருக்கின்றார். இதன் அடிப்படையில தான் சில கேள்விகள் மக்களுக்கு எழுகிறது. என்னன்னு சொல்லி சொன்னா, நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்தாலும் நீங்கள் கூறுவது போன்று அது ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஆனால் அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் அந்த குடும்பத்துக்குள்ளே தானே தீர்த்து கொள்ள வேண்டும். இது ஊடகங்கள் வாயிலாக வெளிப்படுத்துகின்ற போது தான் இந்த கேள்வி மக்களுக்கு எழுகிறது. இல்லை, இதில் நீங்கள் சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட கேளுங்க. இப்போ என்னோட உள்ள ஒரு பிரச்சனைண்டா, தனிப்பட என்னோட உள்ள ஒரு பிரச்சனைண்டா நீங்கள் என்னிட்ட கேட்க நான் சொல்லத்தான் போகணும். எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் ஏற்கனவே சொன்ன கருத்துக்கள். நீங்க கூறுவது சரிதான். இந்த விடயங்களுக்கு கேள்வி வருகிறது. கேள்வி வருகிறது என்றால் அதை அதேமா ஆட்கள் கிண்டி விட ஒவ்வொருத்தர் கிண்டி விடத்தான் அது பிரச்சனையாக வருது. நான் அன்றைக்கு வேறு ஒரு ஊடகம் எடுக்க கூட சொன்னான், அந்தந்த கட்சி தங்களோட வேலையை பார்க்கட்டுமான். தங்களோட வேலையை பார்க்குறதுக்கு அங்கே ஒரு கட்சியும் தேசியத்தோடு பயணிக்கிற ஆட்களாக இருந்தாலும் நான் விமர்சிக்கிறே இல்லை. ஆனால் ஒரு வசனம் சொல்கிறேன், இலங்கை தமிழரசு கட்சி மாதிரி ஜனநாயக ரீதியாக ஒன்றும் கதைக்கிறே இல்லை. ஏனென்றால் கூட்டம் வைக்கணுமோ மாதாந்த எங்களோட கட்சிக்காரர் அரசியல் குழு கூட்டம் வேண்டாம் மாதாந்தம் வைப்பினோம். அதே மாதிரி மத்திய குழு வேண்டாம் 3 மாதமோ அல்லது என்னவோ அதுக்குள்ளே வைப்பினோம். இப்படி வச்சு பகிரங்கப்படுத்தப்பட்ட அந்த குழுவில் உள்ள ஆட்களுக்கு நான் தானே சொன்னேன், மத்திய குழுவிலே நான் இல்லை. அதனால் அந்த குழுவில் இருக்கிற ஆட்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும். அவியல் எடுக்கிற தீர்மானங்களுக்கு நாங்களும் ஒழுகி கொண்டு போகணுமே ஒழிய சம்மதிக்கு போகணுமே ஒழிய நாங்களே முரண்பாடு மற்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லையம்மா ஒரு தடவை நீக்கப்படாது. அதை நீங்கள் யாரும் வைத்தறிச்சலோடு இருக்கிறார்கள், அதை விளங்கி கொள்ளணும். என்றால் இப்போ யாரையோ நீக்க போகுது அல்லது நீக்க வாங்க எண்ணங்கள் ஒன்றும் நினைக்க வேண்டாம். நாங்கள் எங்களோட கட்சியை ஒழுங்காகத்தான் வீர நடை போடும் என்றது சொல்கிறோம். உண்மையிலே நீங்கள் கூறக்கூடிய விடயங்கள் அந்த கட்சி சார்ந்து வெளிப்படையாக சில விடயங்களை உங்களால் சொல்ல முடியாதுன்னு சொல்லி எங்களுடைய பார்வை இருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், சில விடயங்களை நீங்கள் கூறினாலும் அதாவது எங்களுடைய குடும்பம் சார்ந்த பிரச்சனை, இதனை வெளியிலே சொல்லக்கூடாதுன்னு சொல்கின்றீர்கள். ஆனால் தமிழரசு கட்சி என்பது தமிழ் மக்களுக்கான கட்சி, தமிழ் தேசிய சார்ந்த கட்சின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு கட்சி என்ற ரீதியில் மக்களும் அதனை கேள்வி கேட்க வேண்டும். குறிப்பாக அவர்கள் செய்யக்கூடிய பிழைகள் சரிகள் சரி. குறுக்கிட்டு சொல்கிறேன், தமிழரசு கட்சிக்கண்டு ஒரு மூலக்கிளைகள் தெரிவு செய்கிற கிராம மட்டத்தில் மூலக்கிளைகள் அது வட்டார மட்டத்தில் இருக்கும். அந்த மூலக்கிளைக்கு தெரிவு செய்யப்பட்டு அடுத்த கட்டத்துக்கு ஆக்கள் வரணும். அடுத்தது தொகுதிக்கிளை என்று இருக்குது, தொகுதிக்கிளை என்று இருக்குது அடுத்தது, அல்லது பிரதேச கிளை. அந்த பிரதேச கிளைக்கு அதில் உள்ள ஆக்கள் பிரதிநிதிகளாக வரணும். பிரதேச கிளைக்கை தாண்டி மாவட்ட கிளை என்று இருக்குது. எங்களுக்கு 8 மாவட்ட கிளை என்று இருக்குது. மாவட்ட கிளைக்கு தெரிவு செய்யப்பட்டு வரணும். அதெல்லாம் ஒழுங்காகத்தான் நடக்குது. அதுக்கு பிறகு தான் மத்திய குழு என்று இருக்குது. அதுக்கு பிறகு அரசியல் பீடம் என்று ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஜனநாயக ரீதியாக நடந்து கொண்டு வருது. இதை விட்டுட்டு இதுக்குள்ளே இருக்கிறாக்கள் அந்தந்த நிலையில் தான் நாங்கள் கேள்விகளை கேட்கணும். அப்போ கேள்விகளை கேட்கணும், அல்லது சம்மந்தப்பட்ட தலைவரோ செயலாளரோ நிர்வாகமோ அவியல்டையும் எழுத்து மூலமாக கேட்டோ அல்லது நேரடியாக காணிக்க போட்டோ இதாண்டலாம். அதுக்காக சும்மா ரோட்டில் நின்று கொண்டு அதை இதை கதைக்கிறன்றது நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா? ஒரு நிர்வாகம் இருக்குது, ஒரு ஆர்டிஎஸ் கணக்க வேண்டாம். ஒரு ஆர்டிஎஸ் ஒரு கிராமத்தில் இருக்கண்டா அந்த ஆர்டிஎஸ்ன்ற நிர்வாகத்துக்கு வேறு யாரும் போய் தலையிடலாமோ? ஆர்டிஎஸ்ன்ற நிர்வாகத்துக்கு சட்டப்படி தெரிஞ்சு விட்டாச்சு. அவங்க 1 வருஷமோ 2 வருஷமோ காலம் அந்த நிர்வாகம் பயணிக்குதுண்டா, அது சீராக தான் பயணிக்குதுண்டா, அதுக்குள்ளே போய் பொறையாக்கழுதுன்றா அடுத்த தெரிய வரைக்கெல்லாம் அதை செய்யலாம். ஆனால் இதில் நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் அவதூறாக இல்லை பிரச்சனையாக எங்களோட கட்சிக்கு இல்லை. ஆனால் கட்சிகளில் நடக்கிற என்ன ஒரு பிரச்சனை என்றாலும் அரசியல் பீடம் மத்திய குழு
அதை அதுக்கு கீழே மாவட்ட குழு, அதுக்கு கீழே தொகுதி குழு, அதுக்கு கீழே மூலக்கிழை, இந்த வடிவங்களில் அது நடைபெறும். அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. இது உங்களுக்கு யாரோ திரிச்சு சொல்லி இருக்கின்றதுதான் என்னால் சொல்ல முடியும். இது திரிச்சு சொல்லப்பட்ட ஒரு விடயம் இல்லை. என்னன்னு சொல்லிச்சேன்னா உங்களுக்கே வெளிப்படையாக தெரிய மாட்டேன் நான் நினைக்கிறேன். இல்ல இதற்கு பின்னாலே நான் கேட்கிறேன், சரி இவ்வளவு தூரம் நாங்கள் ஒரு விடயம் ஒரு நிர்வாக கட்டமைப்பு என்கின்ற போது அதற்குள்ள முரண்பாடுகள் இருக்கும், உண்மைதான். ஆனால் ஒரு தமிழரசு கட்சின்னு சொல்லி நீங்கள் தான் கடந்த காலங்களிலையும் சரி தற்போதும் சரி தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய நீங்களும் சொல்லி இருந்தீர்கள் தானே, அதாவது எந்த ஒரு கட்சியும் எங்களுடைய கட்சியை போன்று வராதுன்னு சொல்லி. ஆக எங்கள் தமிழ் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசக்கூடிய கட்சின்னு சொல்லி வைக்கின்ற போது அந்த கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள் வெளிப்படையாகவே அந்த கட்சிகளுக்குள்ள இருந்துதான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த கேள்வி நான் புதிதாக ஒன்றும் இதுல கேட்கவில்லை. குறிப்பாக அவர்கள் கூறின ஊடகங்களுக்கு கருத்து கூறின விடயங்களின் அடிப்படையிலையும் கூறக்கூடிய விடயங்களின் அடிப்படையிலும் தான் சில விடயங்களை சொல்லி இருக்கின்றேன். இதே நேரத்தில் உங்களுடைய பதிவுகள் இவ்வாறாக இருந்தாலும் நான் வெளிப்படையாகவே ஒன்று கேட்கின்றேன், தமிழரசு கட்சிக்கு தமிழ் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு முக்கியமா அல்லாட்டி பதவி ஆசை தொடர்பாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதா? தமிழ் மக்களுடைய தீர்வுகள் சம்பந்தமாக நான் ஏற்கனவே சொல்லி போட்டேன். தீர்வுகள் சம்பந்தமாக இந்த இடத்திலையும் திரும்பவும் நான் சொல்கிறேன், கதைக்க நாங்கள் போய்க்கல பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது நிர்வாகமோ கதை கேட்க இதைத்தான் கதைச்சு கொண்டிருக்கிறோம். தமிழ் மக்களுடைய தீர்வு திட்டங்கள் அரசாங்கம் இன்று வரை அதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை, கதைச்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அடுத்தது எங்களுடைய காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சம்பந்தமான விடயம், அவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்றது கதைச்சு கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்தது சிறையில் வாடும் கைதிகள் குறைந்த எண்ணிக்கையில் இப்போ இருந்தாலும் அரசியல் கைதிகள் என்று சொல்லக்கூடிய ஆனந்த சுதாகர் உட்பட 10 பேர் என்று தான் எங்களுக்கு பட்டியல் தந்திருக்கு. அந்த 10 பேரை விடுதலை சம்பந்தமாக கதைச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வடக்கு கிழக்கில் தமிழர் தாயக பூர்வீக நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறத கதைச்சு கொண்டிருக்கிறோம். கடலில் தொழிற்செய்ய இருக்கிற இடைஞ்சல்களை கதைச்சு கொண்டிருக்கிறோம். இப்படி மக்களின் செயல்பாடுகள் தான் ஒரே மூச்சாக எங்களுடைய கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, தலைவர் செயலாளர் அந்த நிர்வாகம் 9 பேர் கொண்ட அரசியல் பீடம் மற்றதும் மத்திய குழு என்றாலும் சரி அப்படித்தான் கதைச்சு கொண்டு. அப்ப தலைவர் பதவிக்கான ஒரு போட்டி நிலை இல்லையா தமிழரசு கட்சிக்குள்? போட்டி இல்லை. இப்போ வரேன், தலைவர் பதவிக்கு போட்டி போட்டு இருந்தது. அதில் சின்ன ஒரு இது வழக்கு மட்டத்துக்கு போனான்னு நீங்களே சொன்னீங்களே, எல்லாருக்கும் தெரியும். அந்த வழக்கம் கூடுதலாக கூடிய விரைவில் விடுவிக்கப்பட்டு ஒரு சீரான நிலைக்கு வரும். அதான் நான் சொல்கிறேன், எங்களுடைய குடும்ப பிரச்சனை இது. தமிழ் மக்கள் இந்த வகிபாகத்தோட மூலக்கிளையில் இருந்து இந்த நிலையோட தெரிவு செய்யப்பட்ட ஆட்கள் தான் இந்த பதவிகளை வகித்து கொண்டு மக்களுக்காக சேவையாற்றி கொண்டு வருகின்றார்கள். அந்த சேவையில் நீங்கள் கலங்குற மாதிரி ஒன்றும் நடக்காது. சீராக மக்களுக்கான சேவையோடு பயணித்து கொண்டு தான் இலங்கை தமிழரசு கட்சி இருக்கும். வேறு என்ன மாதிரியான நான் திரும்பவும் சொல்கிறேன், தமிழ் தேசியத்தோடு பயணிக்கிற எந்த கட்சிகளையும் நான் விமர்சிக்கிறது கிடையாது. அது என்னென்னா அவைகளையும் எங்களுடைய கூட்டு குடும்பங்கள் மாதிரி தான். இன்றைக்கு உண்மையில் சில கட்சிகளோட கிவிலோயா போராட்டம் எங்களுடைய நிர்வாகம் அல்லது நாங்கள் அதுகள் எல்லாம் கதைக்கப்பட்டு, அது நிர்வாகம் தான் கதைக்கப்பட்டு அந்த கட்சிகளையும் இழுத்து கொண்டு வந்து தான் கூட்டம் போராட்டம் நடத்தினது. அப்போ இந்த வகையில் அணைச்சி கொண்டு போகிற தன்மை எங்களோட கட்சிகளுக்கு இருக்குதம்மா. ஆனால் நீங்கள் தனிப்பட ஒரு ஆளை சொல்லி கேட்குற கேள்வியை நீங்கள் அந்த ஆள்கிட்டயே கேளுங்கோ, அல்லது 2 பேர்கிட்ட கேட்கணுமென்றாலும் 3 பேர்கிட்ட கேட்கணுமென்றாலும் அந்தந்த ஆட்கள்கிட்ட கேளுங்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னட்ட எந்த கேள்வி கேட்க வந்தாலும் என் சார்ந்த கேள்விகள், மக்கள் சார்ந்த கேள்விகள், கட்சியின் பொதுவான கட்சிகளுடைய பொதுவான கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஒன்று தனிப்பட்டவர்களை தாக்குவதற்காகவோ இல்லாட்டி ஒரு திரித்து கூறுவதற்காகவோ இந்த கேள்விகள் இல்லை. என்னன்னு சொல்லி சொன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அண்மைய நாட்கள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய விடயங்கள் வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பித்திருக்கிறது. இதனூடாகத்தான் இவ்வாறான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் குறிப்பிட்ட நேர பகுதியில் ஏராளமான விடயங்களை சொல்லி இருக்கின்றீர்கள். இதற்கு பின்னால இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் நிறைய விடயங்களை
பேசி இருக்கின்றோம். இதை பார்க்கக்கூடிய மக்கள் தான் அதற்கான ஒரு விடயத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் குறிப்பிட்ட நேர பகுதியில் ஏராளமான விடயங்களை சொல்லியிருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம் அம்மா. நல்லபடியாக ஒரு சின்ன பிள்ளை தான் வந்து இப்படி வளர்றது தான் எங்களுக்கும் விருப்பம். உங்களோட வளர்ச்சிகளில் நாங்களும் பங்கெடுப்போம். தமிழ் மக்கள் நிச்சயமாக ஒரு பெரிய பெரிய இடங்களுக்கு வரணும். அதே மாதிரி உங்களோட அமைப்பானது, உங்களோட ஊடகமானது, உங்களோட நிறுவனமானது மென்மேலும் வளரணும். தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போகணும். நிச்சயமாக நான் இன்றைக்கும் மக்களோட களத்தில் நின்று கொண்டிருக்கிறாள், உங்களுக்கும் தெரியும். அந்த வகையில் இன்றைக்கு என்னுடைய நண்பர் உதயன் கேட்டுக்கொண்டிருக்கணுங்க. டக்கண்டு இந்த நேரத்தை தந்து நான் இப்போ கொழும்புக்கு விழிக்கிற போகிறோம். நன்றி.